ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு வடச்சனேட். இன்னைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு வந்தோம். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்க. ஷார்ட் ஃபிலிம்க்கு முதல் மெம்பர் யாருன்னா அவரை பத்தி புகழணும்னா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு. நல்லா பேசுவாரு, நல்லா வாயாடுவாரு. அதனாலதான் அவரு கூப்பிட்டது டீம்ல. வாங்க சிவா. இவர்தான் அந்த சிவா. மூஞ்சி மட்டும் காமிக்க மாட்டாரு, தலை முடி அதெல்லாம் வந்து பிராண்ட் மாதிரி. சரி, எல்லாரும் எங்க எது கூப்பிட்டு இன்னைக்கு? என்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். ஷார்ட் ஃபிலிம் என்ன கண்டென்ட்? அது இன்னொருத்தன் லவுட் ஸ்பீக்கர். ஹலோ நான் உனக்கு லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் பாருடா. ஏய், சண்முக பக்கத்துல சந்து இருக்கா? அந்த சந்து ஸ்ட்ரைட்டா வா. லாஸ்ட் லெஃப்ட் அப்படியே சந்தோட கண்டினியூ பண்ணு. லாஸ்ட் லெஃப்ட் அப்புறம் ரைட். கரண்ட் லொகேஷன் அனுப்பிச்சு விடு. நான் கரண்ட் லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் நான் உனக்கு. இப்ப பேசுனது யாருன்னா இன்னொரு டீம். இன்னொரு டீமா? நம்ம டீம் இல்ல, நம்ம டீம் மெம்பர்ஸ். சொல்லு, இன்னைக்கு எது கூப்பிட்டேன்னா? இதுக்கு தாண்டா இன்னைக்கு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்டா. அதான் 4 மணிக்கு கூப்பிட்டேன். நீ என்னடா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 3:30 மணிக்கு கூப்பிட்டேன். நீ என்ன பண்ண? நான் வர மாட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணுது, ஆனா வந்து நெட் ஆன் இருக்கு. அது எப்படி? வைஃபை வச்சிருக்கேன். வைஃபை இருக்குடா. நினைக்கிற மாதிரிலாம் நான் படம் ஏத்துனேன்டா. படம் ஏத்துவாரு, ஆனா ஃபிளைட் மோட்ல போட்டு கேட்டா வந்து வீட்ல பண்ணுவீங்கடா. நீங்க வீட்டுல ஆள் இருப்பாங்க, அவங்க போன் எடுத்தாங்கன்னா நீங்க வந்து ஸ்டார்டிங்லயே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க, ஓலா அப்படின்னு பேசுவீங்க. ஏய் நடங்கடா அப்படியே. நார்மல் டைம்லயே நடக்க மாட்டோம். இவன் என்னடா வீடியோ எடுக்கும்போது நடக்க சொல்றான். எதுக்கு லேட்டா? கேமராமேன் தான். கேமராமேன் சாப்பிட்டு தான். நீ வந்து யார் ரெடி ஆகி போன் ஏன் சுவிட்ச் ஆஃப் பண்ண? உனக்கு வந்து 3 மணிக்கு வந்து கால் அடிச்சுட்டு இருக்கேன். காட்டு பாருங்க மக்களே, எப்படி போய் சொல்றான் ஃப்ரெண்ட்ஸ். இவனை பாருங்க, பச்சா போய் சொல்றான். இது எனக்கு காலே வரல. என் போன நான் காட்டுவா? என் போன நான் காட்டுவா? நீ சுவிட்ச் ஆஃப் பண்ண எப்பறம் கால்? அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட கால். நீ கால் பண்ண எனக்கு தெரிஞ்சதுன்னா எடுப்பேன் நான். வாங்க நம்ம கேமராமேன் இன்ட்ரோ듀ஸ் பண்ணலாம். வேணாம் தேவையில்ல. அவர் வந்து அவரும் ரீல்ஸ் பண்றாரு தெரியுமா? அவர் ரீல்ஸ் வந்து இங்க சைடுல பாருங்க. அவரு எப்படி நான் இருக்கேன் அப்படின்னு பண்ணுவாரு. ஏய், அவங்க என்ன பாத்துட்டு இருக்கா? நீ வீடியோ பண்றான். இங்க இருக்கானுங்கடா. இவங்கதான் நம்ம வரா பாரு சொல்லுகே டிக்கு சூடு கை சுந்தரா சொல்லுகே வரா. நம்ம டீம்ல நவீன நம்ம டீம்ல வராரு. திருட்டு கொட்டு ஊம கொட்டு ராஜ்தலை. இவரு நம்ம நண்பன் எலும்பு யுவனேஷ். நான் வந்து கணேஷ். பொய், அப்பட்டமான பொய். சேனலை ஓபன் பண்ணது நான் தான், வடசனி அட்டி. நல்ல பழக்கம். தலைவன் நல்ல டீசென்ட்டாவே இருப்பாப்ல. நாங்கெல்லாம் கேங்கா சேர்ந்தோம்னா அவன் தான் மானபங்கப்படுத்திடுவேன். காலேஜ் வந்து சொல்லணும்னு எனக்கும் ஆசை. ஆனா அது வந்து குயின்ஸ்லாண்ட் எதுக்கு? அப்ப டெய்லி குயின்ஸ்லாண்ட் போவேன். பக்கம் தான். ஒரு நாங்க சேர்ந்த இடத்துல இப்போ குயின்ஸ்லாண்டே எடுக்க போறேன்னு சொல்லிட்டு. நீ வந்த நேரம் அது. காலேஜ் படிக்கல ப்ரோ. தற்கொலை ப்ரோ. காலேஜ் எல்லாம் படிக்கல, நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்காரு. நாள் வந்து அடங்கும் ஒரு ஜெயம் ரவி மாதிரி. அப்படிதான் நான் சொல்றேன். பேர் இது படிச்சாரு, கிரிமினாலஜி படிச்சாரு. கிரிமினாலஜியா? ஆமா, சொல்ற மாதிரி. நீட் எழுதுனாரு, அட்டம் எழுதுனாரு, நல்ல மார்க் தான். ஆனா அவங்க வீட்டுல அதுக்கப்புறம் கிரிமினாலஜி. அப்ப எனக்கு கிரிமினாலஜி 18 அது முடிச்சுனா அது டிகிரி முடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏதோ படிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஆன்லைன்ல வந்து நீங்க சொல்றது சைபர் செக்யூரிட்டி படிப்பாரு. அதுக்கப்புறம் ஐஏஎஸ் எழுதுவாரு.
எங்க ஆளு அடங்க மாதிரி ஏய் என்னடா ஆன்லைன்ல எல்லாரும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவனை பார்த்தா அவர் டாக்டர் இல்லையா ஐயோ பார்ப்பதற்கு முடி வைத்த ஜானிசன் போலே இருப்பாரு. ரைட்டா ஜானிசன் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவள்தான் இவரோட பெருமை வந்து இதான் ஜானிசன் இதை பத்தி இங்க போய் ஆம்பளை ஆயிட்டு இருக்காண்டா பச்சையா. கடை தெருக்கு தெரு டீ கடை இருக்கும். வாங்க வாங்க வாங்க. டீ கடைக்கு கூட்டிட்டுங்கடா ஃப்ரெண்ட்ஸ். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள டீ கடைக்கு போயிட்டு அப்படிலாம் இல்ல. டீ எல்லாம் குடிக்காத வெள்ளை முடி வரும். சரி ஓகே வா பிரியாணி கடைக்கு போலாம். பிரியாணி கடையா வரும். பிரியாணி சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஒரு டீ வாங்கி தரேன்னு சொன்னாங்க, இப்படி ஏமாத்துறாங்க இந்த பையன். ஆளாளுக்கு ஒரு ரகம் அந்த மாதிரிதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலே ஜாலியா தான் இருக்கும். அதுக்குதான் உதாரணம். டீ கடை இங்க இல்லடா. இங்க டீ கடையே இல்ல. தீபாவளினாலே போத்திஸ், தீபாவளினா வெடி வெடிப்போம். காலைல ஸ்வீட் நீ சாப்பிடுவோம். உன் வாய்ஸ்ல பேசு, நீ உன் வாய்ஸ்ல பேசு. அதே மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னாலே இப்படிதான். ஏய், எதுக்குடா வந்தோம்? சாப்பிட்டு எடுக்கலாம்னு மட்டும் ஏதோ பேசி கதை சொன்ன அப்படி நடிச்சு கீழ்ஸ்டக்கு அப்புறம் தான் மத்த கதையே வரும். வேற வந்தானுங்க டீக்காக போறானுங்க.